9th chemistry structure of atom exercise 10th question. If bromine atom is available in the form of two isotopes அப்படின்ற ரெண்டு ஐசோடோப்ஸ்னால் நமக்கு நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஐசோடோப்ஸ்க்கு மட்டும்தான் ஏன்னா ரெண்டு மாஸ் இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதனால் ஐசோடோப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? எதுக்கு மட்டும் ஐசோடோப்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களே ரெண்டு ஐசோடோப்ஸ் கொடுத்துட்டாங்க, புரோமினுடைய இந்த 79 மாஸ் இருக்கிறதுல 49.7% இருக்குது. 81 மாஸில் இருக்கிறதுல 50.3% இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இந்த மாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ளஸ் இந்த மாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட் இருக்கிற மாஸ் எவ்வளோ 79 இன்ட்டு இந்த பர்சன்டேஜுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் சிம்பிள் எடுத்துகிட்டு பை 100 போட்டுக்கணும். 49.7னா 49.7/100. இந்த 79 இருக்கிற மாஸில் 79 இன்ட்டு 49.7 by 100 ப்ளஸ் 81 இன்ட்டு 50.3%, 50.3/100. இதை மல்டிப்ளை பண்ணி பை 100, இதை மல்டிப்ளை பண்ணி பை 100. எல்சிஎம் சேமாக தான் இருக்குது, டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். பெருசாக நம்பர் இருக்கிறதால 8000.6 இருக்கிறதால நம்ம 8000 வச்சுக்கலாம். 8100 டிவைட் பண்ணால் 80U. இவ்வளோ தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதே மாதிரி நமக்கு புக்கில் குளோரினுடைய மாஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதனால் இந்த 8th கொஸ்டின் மாதிரியே நமக்கு குளோரினுடைய மாஸ் இதுவுமே அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். குளோரின் குளோரின் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க 35U 37U. இது 3:1. இது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ 3:1னா 3 பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்? 3/4 × 100. ஏன்னா மொத்தமாக இருக்கிற பர்சன்டேஜ் 4. 3:1னா டோட்டலாக 4 இருக்குது. 4ல் 3 ரேஷியோ 35 மாஸ், ஒரு ரேஷியோ 37 மாஸ். அப்போது இது என்ன பர்சன்டேஜ்னா 3/4 × 100 போட்டால் 75% 35 மாஸ், 25% இவ்வளோ. ஸோ வெறும் ரேஷியோ கொடுத்தா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே டேரெக்டாக உங்களுக்கு பர்சன்டேஜே கொடுத்துட்டதால அப்படியே கண்டுபிடிச்சிக்குவோம். இதை எப்படி போடுவோம்? 35 இருக்கிற மாஸில் 75%, 37 மாஸில் 25%. இப்படி போட்டால் இங்கே கேன்சல் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா 25 சிம்பிளிஃபை பண்ணால் 3/4, இது 1/4. அதனால தான் அதுக்கப்புறம் 3/4 இருந்துச்சுன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 105, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ, இது இவ்வளோ யூன்னு கிடைக்குது. இதனால தான் நமக்கு ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோடோப்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் எடுப்பாங்க.